டேய் ஆகாஷ், இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு நான் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்டா. சும்மா சில் பண்ணுடி. நீ எப்பவும் தான் டாப் பண்ற. இல்லடா, இந்த முறை கோடிங் சப்ஜெக்ட்ல நிறைய டவுட். என்னோட ஃபியூச்சரைய பத்தி யோசிச்சா தலை வலிக்குது. இதெல்லாம் என்னால முடியாதுன்னு தோணுது. எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றது? என்னமா ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா அண்ணா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எப்படி இந்த எக்ஸாம ஃபேஸ் பண்ண போறேன்? பாரு பிரியா, நம்ம பழைய தமிழ் லிட்டரேச்சர்ல ஒரு திருக்குறள் இருக்கு. அது சொல்றது என்னன்னா, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதோட மீனிங் என்னன்னா, நம்ம கடவுள் கிட்ட சரண்டர் ஆனாதான் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் போகும். பட் ஆனா நான் அவ்வளவா ரிலீஜியஸ் பர்சன் இல்லையே. அது இம்பார்ட்டன்ட் இல்ல. இங்க வா, நான் கூட்டிக்கிட்டு போறேன். இப்படி உட்காந்து கண்ணை மூடி டீப்பா மூச்சு விடு. உன்னோட தாட்ஸை அப்சர்வ் பண்ணு, பட் ஜட்ஜ் பண்ணாத. வாவ் அண்ணா, என் மனசு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. ஓகே, ஒன் ஸ்டெப் அட் a டைம். நான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி எக்ஸாம் பண்ண? நல்லா பண்ணேன்டா. தேங்க்ஸ் டு தட் திருக்குறள் அண்ட் மெடிடேஷன். அது என்னோட பெர்ஸ்பெக்டிவை மாத்திடுச்சு. சேமாடி, இனிமே நீ ஸ்ட்ரெஸ் ஆனா உடனே நீ மெடிடேஷன் பண்ணணும். டெஃபினெட்லி. அடுத்த முறை உன்னையும் கூப்பிடுறேன். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஒவ்வாறும் மிக்காரும் இல்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களை தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழி ஏதுமில்லை. Please subscribe.